வாழைப்பூவில் பிரியாணியான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, வாழைப்பூ எவ்வளோ ஹெல்த்தியோ வாழைப்பூ பிரியாணி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் பவித்ரா. வெல்கம் பேக் டு கருவேப்பிலை கிச்சன். வாழைப்பூ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பெரிய வாழைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? சின்ன வெங்காயம் 250 கிராம், கரம் மசாலா ஸ்பைஸ்லாம் எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், நெய்யும் எண்ணெயும் கலந்து 50 ml எடுத்திருக்கேன். சால்ட்டு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம், தயிர் 150 கிராம், தக்காளி 200 கிராம். வாழைப்பூவை 2 இல்லை 3 பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ பூ கருக்காமல் இருக்கும். கொத்தமல்லி புதினா சேர்த்து 100 கிராம், பாஸ்மதி அரிசி 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். அது பிரியாணியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனோன்னே நறுக்கி வச்ச கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது கொத்தமல்லி புதினா ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் இறங்கி டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கும் போதே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட் ஸ்பெஷலுக்கு வேறு லெவல் நான்வெஜ் ரெசிபி வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை டிங் டாங்னு அடிச்சிருங்க. கருவேப்பிலை கிச்சனோட சுவையான ஜேர்னியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம இப்போ தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபைனலாக நம்ம வாழைப்பூவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம நல்லா வதக்கிறப்ப வாழைப்பூ துவர்ப்பு தன்மை கொடுக்காது. இப்போ நம்ம மல்லித்தூளும் பிரியாணி மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஊற்றி உப்பு புளிப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நல்லா வடிகட்டிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுட்டு அரிசியும் தண்ணியும் நல்லா ஈக்குவல் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி 2 ஸ்பூன் நெய் ஊற்றி தம் வச்சிடலாம். நீங்கள் வாழைப்பூ பிரியாணியை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிரியாணி நல்லா பொலன்னு சூப்பர் அரோமாவோட ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாமா? கண்டிப்பாக வாழைப்பூ பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.